அசைலம் சீக்கர்ஸ ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கவுன்சில் தரப்புல இருந்து போட்ட கேஸுக்கு டிசிஷன் வந்திருக்கு. அதாவது கவுன்சில் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எசெக்ஸ்ல இருக்கக்கூடிய பெல் ஹோட்டல்ல அசைலம் சீக்கர்ஸ் வந்து லாங் டர்மா ஸ்டே பண்ணி இருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ன்றது ஒரிஜினலி அப்ரூவ்ட் ஃபார் தி டூரிசம் யூஸ்க்காக மட்டும்தான், நோ லாங் டர்ம் யூசேஜ் ஆஃப் தி அசைலம் சீக்கர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதனால வந்து பிளானிங் ரூல் வந்து எஃபெக்ட் ஆகுதாவும், லோக்கல் அத்தாரிட்டி தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் சர்வீஸ் அண்ட் கம்யூனிட்டி பிளானிங்மே வந்து இதனால பாதிப்படையுது அப்படின்றத வந்து முன் வச்சிருந்தாங்க. சோ கோர்ட் தரப்புல இருந்து என்ன டெசிஷன் எடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ப்ரொவைடிங் அகாமடேஷன் பீப்பிள் இன் தி யூகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அசைலம் சீக்கருமே வந்து இன்க்ளூட் ஆவாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இது வந்து வேலிட் பிளானிங் கன்சிடரேஷன் அப்படின்ற பாயிண்டையும் முன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால கவுன்சில் வந்து அசைலம் சீக்கர் இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிறத வந்து அவங்களால பிளாக் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அசைலம் சீக்கர் வந்து அந்த பெல் ஹோட்டல், அதாவது எசெக்ஸ் பெல் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி இருக்கிறவங்க வந்து அவங்களோட ஸ்டே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற டெசிஷன் வந்து கோர்ட் தரப்புல இருந்து கொடுத்திருந்தாங்க.